ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திரும்ப என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். 2 கோழி அவையம் வைக்கிறேன். ஒன்று வந்து மணல்லையும், ஒன்று வந்து வைக்கோல்லையும் அவையம் வைக்கிறேன். எத்தனை குஞ்சுகள் பொரிக்குது பார்க்கலான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே ஒரு கோழி வந்து சீக்கிரம் முட்டை விட்டு அவையத்தில் உட்காந்ததுனால அது மட்டும் குஞ்சுகள் பொரிச்சிருச்சு. இன்னொரு மிஸ்டேக்கும் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளை வந்து மாறி உட்காந்துருச்சு. அந்த கோழியில் வச்ச கோழி இந்த கோழிலையும், இந்த கோழியில் வச்ச கோழி அந்த கோழியும் மாறதுனால எந்த கோழி கடைசியாக உட்காரும்பொழுது கோழி மூக்கு விட்டு உடைக்க ஆரம்பிச்சதோ அந்த கோழி வந்து உரிமையை கொண்டாடி அதில் உட்காந்துருச்சு. இப்போ அந்த கோழி அதுக்கு மாறிடுச்சு. இந்த ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே 3ஆம் நாள் செக் பண்ணும்பொழுது இதுலேயுமே 3 முட்டை வந்து கருக்கூடாமல் இருந்தது. அதுலேயுமே 3 முட்டை கருக்கூடாமல் இருந்துச்சு. நம்ம அதை எடுத்துட்டோம். அந்த வீடியோவை நான் வச்சுருக்கேன். கடைசியாக அதில் நான் லிங்க் பண்ணிடுறேன். அந்த வீடியோ கூட சேர்த்து லிங்க் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கோழி மட்டும் குஞ்சுகள் பொரிச்சிருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு என்னங்கிறத இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கோழிகள் வந்து உங்களுக்கு வந்து மாறி வந்து உட்காந்ததுனால குஞ்சுகளும் பொரிச்சிருச்சு பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 முட்டைகள் வந்து நம்ம பொரிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டோம். மீதி பொரிச்ச முட்டைகள் வந்து பார்க்கலாம். 5, 9, 11 குஞ்சு பொரிச்சிருக்கு. 11 இந்த மொத்தம் 5 முட்டையுமே கரு இருக்குது. 11 + 11 + ஒரு 5 இருக்கு, 16. ஒரு 3 முட்டை வந்து நமக்கு வந்து எடுத்து வெளியில் தூக்கி போட்டோம். ஸோ மொத்தம் 19 இதில். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போத்தி குஞ்சுகள் பொரிச்சிருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த 5மே கருக்கூடி இருக்குது. கருக்கூடாமல் இல்லை, கருக்கூடி இருக்குது. அந்த கோழி வந்து முட்டை விட்டு தானாக உட்காந்ததுனால முன்ன பின்ன ஆகிட்டு அதுவும் கருக்கூடி இருக்குது. ஸோ இப்போ வேறு வழி இல்லை. கோழி 2 நாளாக இதில் உட்காந்ததுனால இந்த கோழியும் இப்போ கொஞ்சம் நம்ம இறக்கி விட போகிறோம். இறக்கி விட்டுட்டு இந்த முட்டையை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து அவையும் அந்த நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஒரு 3 முட்டை இதில் ஒரு 3 முட்டை எடுத்தேன்னு சொன்னீங்களா, அந்த முட்டையை வச்சுட்டு இது அவையும் உட்காந்து அந்த 6 முட்டையை வச்சுட்டு அவையும் கீழே வச்ச முட்டையை எடுத்து அவையும் வச்சு உட்காந்துருக்கு. இது நமக்கு நல்லது தான். ஏன்னா இதில் வந்து அந்நியவனாக இருக்கிற முட்டையில் வந்து இன்னொரு கோழியில் வச்சு அது பொரிச்சதுக்கப்புறம் நம்ம மிங்கிள் பண்ணி விடலாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால தான் அதை வந்து அந்த முட்டையை எடுக்காமல் இந்த கோழி உட்காந்த கோழி அப்படியே வச்சுருக்கிறேன். நம்ம கரெக்டாக எடுத்து முட்டையை சேகரித்து வைக்கும்போது இந்த கோழி நமக்கு தேவைப்படாது. ஆனால் நம்ம வந்து அப்படி வைக்காமல் கோழி உட்காந்ததுனால தான் இந்த ஐடியாவை நான் யூஸ் பண்ணி அந்த கோழியுமே நான் உட்கார வச்சுருக்கேன். இப்போ இந்த கோழி கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு அந்த இருக்கிற மிச்ச முட்டைகளில் இந்த கருப்போலையை உட்கார வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2வது கோழி இது வந்து வைக்கல் வச்ச கோழி முட்டைகள். இதை நம்ம பார்க்கலாம் எப்போ எத்தனை பொறுக்கின்னு சொல்லிட்டு. டோட்டலாக வந்து மொத்தமாக வந்து நான் உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எத்தனை கொஞ்சம் பொரிச்சிருக்கு என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ 2வது கோழி குஞ்சுகள் கொஞ்சம் பொரிச்சிருச்சு. 2 நாள் கேப்பு. அந்த கோழி நம்ம இறக்காமல் விட்டுட்டோம். ஏன்னா 2 பொரிச்சா ஒன்றா ப்ரூடிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2வது கோழி குஞ்சுகள் பொரிக்க ஆரம்பிச்சு. வாங்க எத்தனை குஞ்சுகள் பொரிச்சிருன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5, 10 குஞ்சு பொரிச்சிருக்கு. இன்னும் 5 முட்டை இருக்குது. 5 முட்டையில் பார்த்தீங்கன்னா 1, 2, சரி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 முட்டை வந்து மூக்கு உடச்சிருக்கு. இன்னும் 2 முட்டை வந்து இருக்குது. அதுலேயும் குஞ்சு இருக்குது. எத்தனை பொரிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 குஞ்சுகள் பொரிச்சிருக்குங்க. 10ல் 3, 4, 5, 6 கிராப் இருக்குது. 4 தான் சிறுவடை இருக்குது இதில். ஸோ இதை நம்ம வச்சிடலாம். நான் ஏற்கனவே பார்த்த குஞ்சில் முட்டைகள் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ எத்தனை ஏதாவது பொரிச்சிருக்கா எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அந்த 5 முட்டைகள் அப்படியே தான் இருக்குது. பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் 7, 11 குஞ்சுகள் இருக்குது. 11ல் பார்த்தீங்கன்னா 3 கிராப்பு, மீதி 8 சிறுவடை. ஓகேவா?
ஸோ நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இதில் பொரிக்காத எத்தனை முட்டை இருக்கோ அதையும், இதில் பொரிக்காத முட்டையும் எடுத்து இந்த கோழியில் அவையும் வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் அதில் எது பொரிச்சுன்னா டிக் பண்ணியே வைக்கிறேன். இதுலேருந்து இருக்கிற முட்டையில் வந்து டிக் பண்ணுறேன், இதில் இருக்கிற முட்டை வந்து டிக் பண்ணாமே வைக்கிறேன். பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா அதில் ஒரு கோழி வந்து நம்ம இப்போ வந்து நம்ம இறக்கி விட போகிறோம். ஏன்னா அது 3 நாள் ஆச்சு குஞ்சு பொரிச்சு. இதுக்கப்புறம் பசி தாங்காது கோழி, அதனால் அதை இறக்கி விட போகிறோம். பாருங்க 2 4 6 8 8 10 11. ஸோ அப்போது இதில் 5 முட்டை பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் 5 முட்டை பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அந்த கருப்பு கோழியை அவை வச்சிட போகிறோம், திரும்ப குறை வச்சிட போகிறோம். இப்போ அந்த கோழியை இறக்கி விட்டு அதுக்கு வந்து தீவனமும் நொய்யும் கலந்து போட்டிருக்கேன், தண்ணியும் வச்சுருக்கேன், கருப்பட்டி தண்ணியும். நம்ம அவையுமே வைக்கல. அதில் சொன்னோம் இல்லையா, இந்த கூடையிலேருந்து 3 முட்டை வீணாக போயிடுச்சு, இன்னொரு கூடையிலேருந்து 3 முட்டை வீணாக போயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒன்று உடஞ்சிடுச்சு. அந்த முட்டை கீழே எடுத்து வச்சுருந்தேன், அதை இந்த கோழியாக வைக்கல பாருங்கள், வைக்கல கொண்டு வந்து ஒரு கூடு மாதிரி கட்டி, எப்படி குருவிகள்லாம் கூடு கட்டுதோ அது மாதிரி கூடு மாதிரி தெரியுதுங்களா, வைக்க ஃபுல்லாக அப்படி கூடு மாதிரி கட்டி தூக்கினா முட்டையும் அப்படி சேர்ந்து ஒரு மாட்டு அழகாக கட்டி அதில் அதையே உட்காந்து இருந்தது. இப்போ இந்த கோழியை இறக்கி விட்டோன்னா அதுலேருந்து 5 முட்டையை அதில் உட்கார வச்சுட்டேன், கோழியை, கருப்பு கோழி அந்த கூடையில். ஸோ பாங்க, இதில் வந்து நேற்று நைட்டு பார்த்துருந்தோம், 10 குஞ்சு பொரிச்சிருந்தது, 3 மூக்கூட்டு இருந்தது, அது பொரிச்சிச்சான்னு பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே பொரிச்சிருச்சு. அந்த 3 இருந்தது இல்லையா, 3ம் பொரிச்சிருச்சு. இன்னும் அந்த 2 மட்டும்தான் இருக்குது, மூக்கு உடைக்காமல் அந்த 2 இருக்குது. ஓகேவா? அது மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம டிக் பண்ணி இதில் வச்சிடலாம், கருப்பு கோழியில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து மணலில் எத்தனை குஞ்சு பொரிச்சது, வைக்கோல் வச்சதில் எத்தனை குஞ்சு பொரிச்சதுங்கிற ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். இதில் ஒரு கிராஸு டிக் மார்க் போட்டிருக்கேன், இதுலேயும் ஒரு கிராஸு ஒரு டிக் மார்க் போட்டிருக்கேன். நம்ம வந்து இதில் இதையும் இந்த கோழியிலே வச்சிடலாம். சரி, எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்று வந்து இன்றைக்கே பொரிச்சிரும். இந்த சிவப்பு கோழியில் இந்த மஞ்சள் கோழி எடுத்து வச்சோம்ல, அது ஒன்று இன்றைக்கே பொரிச்சிரும். ஒன்று தான் தெரியல. சரி, வச்சுருக்கோம். அதில் எனக்கு கரு இருக்குது, வச்சுருக்கோம். பார்ப்போம். மொத்தத்தில் 7 முட்டை இருக்குது. அதாவது கிராப் கோழிலேருந்து 5 முட்டையும், இந்த கோழிலேருந்து 2 முட்டையும், மொத்தம் 7 முட்டை இந்த கோழியில் வச்சுருக்கோம். அது பொரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன திருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேயே வந்து இந்த மஞ்சள் கோழியில் வைக்கும்போது 19 முட்டை வச்சுருந்துருக்கிறேன், இதில் 18 முட்டை வச்சுருக்கேன். அது ஒரு கரெக்ஷன் மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. மஞ்சள் கோழி நம்ம இறக்கி விட்டுறலாம். இதில் அவங்க சொன்னது 11 குஞ்சு பொரிச்சிருந்தது, அதை வந்து அங்கே நம்ம இறக்கி விட்டோம். அதே போல் இதை வந்து இந்த நம்ம எப்பயும் ப்ரூடிங் செட்டப்பில் இறக்கி விட்ருவோம். 2 4 7 10 13. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தீவனம் தண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் கோழியில் வச்ச 18 முட்டைகளில் 3 நாளே 3 முட்டை கருக்கூட்டில் அதை எடுத்தாச்சு. மீதி 15 முட்டையில் பார்த்தீங்கன்னா 13 பொரிச்சிருக்கு, இன்னும் 2 முட்டை வச்சுருக்கோம். இந்த கிராப் கோழியில் பார்த்தீங்கன்னா அந்த கூடை கடைசியாக கிராப் கோழி குஞ்சு பொரிச்சா அந்த கூடையில் 19 முட்டை, அதில் 3 எடுத்துட்டோம், 14 முட்டை இருந்துச்சு. அதில் 11 குஞ்சு பொரிச்சிருக்கு, 5 முட்டை வந்து கருக்குடி நல்லா இருக்குது, அதையும் நம்ம வந்து கருப்பு கோழியில் வச்சுருக்கிறோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்னங்கிற சொல்யூஷன் வீடியோ நான் போடுறேன்.